தமிழ்நாட்டுல ரீசெண்டாலாம் கிடையாதுங்க. இந்த ஒரு வாரத்துல மட்டும் தொடர்ந்து கொலை சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 29/11/2024 இன்னைக்கு ஒரு குடும்பத்தையே வந்து கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரு குக்கிராமத்துல நைட்டு அம்மா அப்பாவை பார்த்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போலான்னு வந்தவர் காலையில 3 பேருமே இல்ல. ஆக்சுவலா இவர் வந்து ஒரு ஐடி கம்பெனில கோயம்புத்தூர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு ரிலேட்டிவோட ஃபங்க்ஷனுக்காக அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டு, சரி ஓகே நம்ம அம்மா அப்பா கூட ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு தோட்டத்து வீட்டில் தங்கியிருந்திருக்காரு. ஸோ இவர், இவங்க அம்மா அப்பா 3 பேரும் கரெக்டாக ஒரு 2 மணி சம்திங், அதாவது டைம் இவங்க சொல்றது, யாரோ வந்து தட்டின மாதிரியும் இவங்க அப்பா போய் யாருன்னு பார்த்தப்ப இழுத்துட்டு போய் கொடூரமா கொலை பண்ணியிருக்கானுங்க வெளியே. அது மட்டும் கிடையாது, உள்ள வந்து தூங்கிட்டு இருக்கிறவங்கள அவ்வளோ கொடூரமா வெட்டி கொண்டிருக்கானுங்க. கொன்னுட்டு இருக்கிற நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கானுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 8 பவுன் சம்திங் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அண்ட் காலையில அவங்க ஒய்ஃப் வந்து வர்றாங்க. அவ்வளோ என்ன சொல்றது, பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ மாதிரி கஷ்டமா இருக்கு. இப்போ நம்ம குடும்பத்திலயோ நம்ம சொந்தக்காரங்களோ பார்த்தோன்னா நம்ம ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவங்க அழுகும்போது அவ்வளோ இதா இருக்கு. ஏன்னா இவ்வளோ கொடூரமா கொலை பண்ணி அந்த நகையை எடுத்துட்டு போய் அதை வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா இது வந்து இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. என்னன்னா இந்த கொலை சம்பவம் நடந்திருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இந்த சரௌண்டிங்ல வந்து திருட்டு அதிகமா இருந்துச்சு. இதை பத்தி நாங்க காவல்துறையிட்ட வந்து நாங்க புகார் அளிச்சோம். பட் அவங்களும் வந்து விசாரணை பண்ணாங்க. அவங்களும் அடிக்கடிக்கு ரோந்து பணியில இருந்துட்டு தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த ஏரியால இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. பட் இன்னைக்கு ஒரு குடும்பமே வந்து ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் கத்தி, அப்புறம் கட்டை, இதெல்லாம் வச்சு ரொம்ப கொடூரமா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு என்ன ஐ மீன் என்னோட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஒன்று தோணுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி என்ன தோணுது அப்படின்னா, அதாவது பார்த்துருப்பானுங்க. இப்போ இந்த வீடு இருக்கு, வீட்டை சுத்தி யாரும் இல்லை, ரேண்டமா வந்துட்டு உள்ள வந்து என்ன இருக்கோ எடுத்துக்கலாம் அப்படின்றது முடிவு பண்ணி வந்திருக்கானுங்க. வந்து அடிச்சு எடுத்துட்டு போயிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு என்னவோ நார்த் இந்தியன்ஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு தோணுது. ஏன்னா நிறைய பேர் ஏன்னா அதுக்குன்னு தமிழ் ஆளுங்கெல்லாம் பண்ண மாட்டான் அப்படி கிடையாது. பிளான் பண்ணி இவங்களை கொல்லணும், இங்க எடுக்கணும் அப்படின்னு வந்தவங்க மாதிரி தெரில. ரேண்டமா வந்துட்டு இந்த வீடை சூஸ் பண்ணி இங்க அடிக்கிறோம், என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இறங்கியிருக்காங்க. ஸோ அப்படிதான் தோணுது. ஸோ கண்டிப்பா ஒரு ஆள் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. குரூப்பாக தான் வந்து கொலை பண்ணிட்டு போயிருக்கானுங்க. ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்கானுங்க. போலீஸ் சைடு கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, தனிப்படை அமைச்சு நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிரும் சொல்றாங்க. என்னதான் இவங்க வந்து இப்படி சொன்னாலும் உயிர் போனது போனது தான். நகையே திரும்பி வந்தாலும் உயிர் திரும்பி வருமா? வராது. அண்ட் கவர்மெண்ட் கண்டிப்பா திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கோம், என்னது அஜாக்கிரதையா இருக்காங்க. நிறைய பேர் சொல்லிட்டாங்க சட்ட ஒழுங்கு சரியில்லைங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது, நீங்க ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனல்ல எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டலில் கொலை, அது வெட்டு, அப்புறம் வந்து வக்கீல், அப்புறம் ஸ்கூலில் ஒரு பொண்ணு டீச்சரு. ஸோ இப்போ இந்த சம்பவம் குடும்பமே வந்து கொடுமை கொலை பண்ணியிருக்கானுங்க. எதிர்கட்சிகள்லேருந்து எல்லாருமேங்க, ஒருத்தர் இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலே வந்து ரொம்ப கொந்தளிப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சா அவ்வளோதான். இதை வச்சே வந்து இந்த வாரத்தை ஐ மீன் இந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த டாபிக் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு குற்றவாளியே வந்து பிடிபட்டாலுமே வந்து என்ன சொல்லுவாங்க, அவன் என்ன சொல்லுவான், நிறைய இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இதுக்காக பண்ணி சொல்லுவான். போன விஷயம் வருமா, பாதுகாப்பாக இருந்திருக்கும், பாதுகாப்பாக இருந்திருக்கணும். இவங்க இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அவங்க அவங்க அழுகிறப்பெல்லாம் பார்த்தா ஐ மீன் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க வந்து ஃபீல் பண்ண ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்க ஒரு குழந்தை ஒன்று இருக்குங்க, நான் என்ன பதில் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், நைட்டு போய் தூங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாருங்க. இப்போ காலையில் பார்த்தா இப்படி இருக்காரு.
அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி சொல்றாங்க. தனிப்பட அமைக்கிறேன்றாங்க, அதை அமைக்கிறாங்க. ஒவ்வொரு கேஸுக்கும் தனிப்பட அமைச்சு என்னங்க? குற்றங்கள் நடக்கத்தான் செய்யுது. தயவு செஞ்சு இனிமேலாவது கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து இனிமே அந்த ஏரியான்னு இல்லை, இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமம், அதாவது இந்த மாதிரி தனியா இருக்கிற கிராமம்க்கு ரவுண்ட்ஸ் போயிட்டு ஏதாவது பிரச்சனை நடக்குதான்னு சொல்லிட்டு அன்டைம் ஒரு 2 மணி 3 மணி தான் வந்து எல்லாரும் என்னன்னா நிறைய நினைப்பாங்க, இந்த 12 மணி 1 மணி தான் திருடுற டைம், அப்படிலாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டைம் ரவுண்ட்ஸ் போயிட்டே இருந்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா உயிர் போறது எல்லாமே ரொம்ப அப்பாவி மக்கள், ரொம்ப மிடில் கிளாஸ் தான் வந்து போறாங்களே தவிர மற்றபடி பணக்காரங்களோ அப்படிலாம் வந்து யாரும் வந்து உயிர் போறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் தான். ஸோ அவங்க உயிர் தான் வந்து ஈஸியா போகுது. அண்ட் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு பார்க்க ஒப்பீனியன் இதாக இருந்தால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். என்னோட ஒப்பீனியன் இதுதான். அண்ட் அவ்வளோதாங்க, பெருசாக ஒன்றும் பேசுறதுக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி காலையிலேருந்து நியூஸை கேட்டு 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 ஒரு மாதிரி அவ்வளோ கஷ்டமா இருக்கு. பேச நம்மளுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா, அப்போ அந்த இடத்துல அந்த அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போதான் தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தான் தெரியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.